தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று திருச்சி மாவட்டத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தாவேகா நிர்வாகிகள் செய்திருந்தாலும் அங்கிருக்கக்கூடிய அந்த கடை வைத்திருப்பவர்களிடம் தாவேகா நிர்வாகிகள் ஒரு 15 அல்லது அரை மணி நேரம் தான் விஜய் இங்கு இருப்பார், அதற்குள்ளாகவே அவர் அந்த பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு சென்று விடுவார் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது விஜய் விமான நிலையத்திலிருந்து அந்த மரக்கடை பகுதிக்கு வருவதற்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆகியிருக்கிறது. அவர் எப்பொழுது அந்த முதல் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மரக்கடை பகுதிக்கு வருவது, அவர் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அடுத்தடுத்த பகுதிக்கு செல்வது என்பது கடும் சவாலாகவே இருக்கிறது. அதே போல போக்குவரத்து நெரிசல் என்பது இங்கு கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தெருவோர வியாபாரிகள் அதே போல இந்த கடை வைத்திருப்பவர்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், திருச்சியை பொறுத்தளவுக்கு பேருந்து வசதி என்றாலும் கூட ரயில் வசதி இரண்டுமே பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எங்கிருந்தாலும் திருச்சிக்கு சென்றால் ரயில் கிடைத்துவிடும், அதே போல பேருந்து கிடைத்துவிடும் என்று மக்கள் அதிக அளவில் அந்த இரண்டு போக்குவரத்தையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பது திருச்சி. இந்த விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதன் காரணமாக அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் ரயில் நிலையத்திற்கு செல்வதற்கும் அதே போல அந்த பேருந்து நிலையம் என்பது தற்போது பஞ்சப்பூர் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் செல்வதற்கு கூட பொதுமக்களால் இயலவில்லை. ஏனென்றால் விஜயுடைய அந்த பிரச்சாரத்தின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அந்த திருச்சி பகுதியில குவிந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக பொதுமக்கள் தனது பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதற்கு கடுமையான சவாலாகவே இருக்கிறது. குறிப்பாக விஜய் இன்னும் அந்த மரக்கடை பகுதிக்கு வந்து பிரச்சாரத்தையே தொடங்கவில்லை, அதற்குள்ளாகவே இவ்வளவு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போதைய நேரத்தின்படி இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக விஜய் அவர்கள் அந்த மரக்கடை பகுதிக்கு வரக்கூடும். சுமார் ஒரு 3 மணிக்கு மேலாக தான் திருச்சியில் அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது கிளியர் செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக அதுவரை பொதுமக்கள் கடுமையான சிரமங்களை சந்தித்து ரயில் நிலையத்திற்கு செல்ல வேண்டுமானாலும் சரி, அதே போல பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டுமானாலும் சரி, அவர்கள் கடுமையான சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இங்க இருக்கிறது. காவல்துறையும் விஜய் வரப்போகிறார், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்திற்குள்ளாக இந்த இடத்தில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அவர் அடுத்த இடத்திற்கு செல்ல போகிறார் என்றுதான் நினைத்திருந்தார்கள். ஆனால் காவல்துறையினுடைய திட்டம் வேறு, ரசிகர்களுடைய திட்டம் வேறாக இருக்கிறது. ரசிகர்களுடைய அந்த உற்சாகம் மிகுந்த வரவேற்பின் காரணமாக விஜயால் இன்னும் அந்த முதல் இடத்தில் பேசக்கூடிய அந்த மரக்கடை பகுதிக்கே செல்ல முடியவில்லை.